அனைவருக்கும் வணக்கம். ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய இடங்களில் ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒரு டீ கடையாக இருக்கட்டும், வீடாகவே இருக்கட்டும், எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் பேசாதீங்க, அரசியல் பேசாத அப்படிம்பாங்க. நிறைய கடைகளில் கூட வந்து நம்ம பார்த்துருப்போம், அரசியல் பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதியே போட்டிருப்பாங்க. யாராவது பேசினா கூட திட்டுவாங்க, உடனே வந்து வெளியில் கிளப்பி விட்ருவாங்க. அப்போ எதுக்காக அந்த மாதிரி வந்து பண்ணாங்க அப்படின்னா, அது வந்து பிரச்சனையாகி அங்கே இருக்கிறவங்களுக்கு, தொழில் செய்கிறவங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ளேயே பிரச்சனையாக ஆயிராமல் இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்லி வச்சாங்க. பட் இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் பேசுங்க, எல்லாருமே அரசியல் பேசுங்க. குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமுதாயம், இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக அரசியல் பேசுங்க. இருக்கிற நேரத்தை தேவையில்லாத இந்த ரீல்ஸு, ஷார்ட்ஸு, இந்த மாதிரி உங்களுக்கு யூஸே இல்லாத அது மாதிரி விஷயங்களில் உங்கள் நாட்டம் செலுத்துறதை விட, நாட்டு முன்னேற்றத்திற்கு தேவையான அரசியல் அதை வந்து பேசுங்க. எதுக்காக சொல்கிறது அப்படின்னா, அரசியல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாடு முன்னேறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தான் அடிப்படை. எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும், யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன கெடுதல் யார் பண்ணாங்க, என்னென்ன நல்லது பண்ணியிருக்காங்கங்கிறது விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய செய்திகள் படிக்க தான் நமக்கு வந்து தெரியும். நிறைய பேர் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து இன்றைக்கி இந்த மாதிரியான அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நாட்டம் செலுத்துகிறதே கிடையாது. அடையினா யார் வந்தால் என்ன, அப்படி தான் அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியான ஒரு வெறுப்பு, ஒரு விரக்தியில் வந்து அவங்க பாட்டுக்கு எதிர போயிடுறாங்க. அது வெறுப்பு விரக்தி கிடையவே கிடையாது. அது ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அவங்களுடைய நாட்டம் பூராமல் வந்து பார்த்திங்கன்னா வேறு விஷயங்களில் இருக்குது. அப்படியாவது அவங்களுடைய பர்சனல் முன்னேற்றத்திற்காகவாது அந்த அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இது பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. நம்ம ஃப்யூச்சருக்கு பிரயோஜனமே இல்லாத சில விஷயங்களில் வந்து என்ன பண்ணுறாங்க, நாட்டம் செலுத்துகிறாங்க, டைமை வந்து நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் வந்து பண்ணிட்டுருக்காங்க. அரசியல் பேசுங்க, எல்லா இடத்துலையும் இல்லை, எல்லா நேரத்துலையும் இல்லை. குறிப்பிட்ட இடம், பொருள், ஏவல், அதாவது குறிப்பிட்ட நேரம், காலம், இடம் எல்லாம் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அரசியல் பேசுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசியல் பற்றின தெளிவு கிடைக்கும். நாளைக்கு நம்மளை ஆள போகிறவங்க யாருக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு தகுதி உங்களுக்கு, திறமை உங்களுக்கு வரும்.